வணக்கம். வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி பெரண்டை துவையல் செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். இது கொஞ்சம் அளவு தான் எங்கள் தோட்டத்தில் கிடச்சது, அதனால் நான் கொஞ்சம் அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிக அளவுன்னா இந்த ரேஷியோவை கூட்டிக்கோங்க. சுத்தம் பண்ண பெரண்டை, 4 வரமிளகா, ஒரு பல் பூண்டு, குட்டியோடு காயம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பத்தை தேங்காய், ஒரு கொட்டை புளி, எல்லாம் தேவையான பொருள். இதுக்கு ஒரு வானலியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். இது கொஞ்சம் அளவுங்கிறதுனால நான் எண்ணெயை குறைச்சி ஊற்றிக்கிறேன். முதல்ல உளுத்தம்பருப்பை நம்ம வறுப்போம். ஒரு டிப்ஸ் சொல்கிற பிகினர்ஸ்க்கு, உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சானா மேல் கோட்டின் கருகிரும், உள்ளே பச்சையாக இருக்கும். அப்போ அந்த உளுந்தோட வாசம் நமக்கு முழுசும் கிடைக்காது. இதை சிம்மில் வச்சு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு காயம் சேர்த்துக்கிட்டோம். காயம் சேர்ந்து எல்லாம் நல்லா வறுவிட்ட பிறகு காஞ்ச மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவை அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, உளுந்து இப்படி இந்த அளவுக்கு நல்லா சவக்க வறுக்கணும், கறியும் கூடாது. இப்போது சுத்தம் பண்ணி வச்ச பரண்டையை அதில் சேர்த்துப்போம். பரண்டையை உரிக்கும்போது ஒடிங்க, 4 பக்கம் நார் வரும், அதை செப்பரேட் பண்ணிடுங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு பரண்டையை எடுங்க. இது பிகினர்ஸுக்கு தெரியாது, ஏன்னா இது அரிக்கிற தன்மை உடையது, அதனால் அப்படி பண்ணுங்கள். அதே நேரம் இதை நல்லா வறுத்துடணும். இந்த பச்சை நிறம் மாறி வேறு கலர் மாறணும், பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வறுத்துட்டு இந்த தேங்காய் வெள்ளைப்பூடு புளியை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கிடும். இது ஒரே நாளில் காலியாகிறதுனால இந்த அளவுக்கு ரொம்ப வறுக்க வேண்டாம். இது ஒரு நாளில் காலி பண்ணக்கூடிய அளவு தான். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைங்க. இப்போ இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த துவையல் அரைச்சாலும் பேஸ்ட்டு அரைக்காதீங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த துவையல் ஃபைன் பேஸ்ட்டு அரைக்காதீங்க. அரைச்சா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. 1 2 கொஞ்சம் சிப்பியாக இருந்தால் அந்த உளுந்து கடிபடும்போது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அளவுங்கிறதுனால நான் தாளிப்பு கரண்டிலேயே தாளிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்ச விழுது நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு எப்படி ரெடி ஆகிட்டு தெரியணுன்னா சட்டியில் ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அதை இந்த தாளிப்பு கரண்டியில் ஊற்றி நான் நல்லா வதக்குறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஃபினிஷிங் ஸ்டேஜ்னால் ஒட்டக்கூடாது. இன்னும் கூட நல்லா ஒட்டாத அளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.